அப்பாவை சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்க கோரி அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது தற்போது தோல்வியடைந்திருக்கிறது. இதுகுறித்து நம்முடன் பேச அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். நீங்க கொண்டு வந்த இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது தற்போது தோல்வியடைந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களோட முதற்கட்ட பார்வையை பதிவு பண்ணலாம் சார். வணக்கம். பொதுவாகவே ஒரு பேரவைத் தலைவர் என்பவர் விருப்பு இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பார்க்காமல், அதாவது முதல்ல எப்படி ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு நீதிபதி ஆகும்போது பொதுவாகவே அந்த நீதிபதி ஒரு ஒரு விருப்பு இல்லாமல் நீதி பரிபாலனம் வழங்குறாங்களோ, அதே போலதான் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பேரவைத் தலைவர் அந்த பொறுப்பில் அமர்த்து வைக்கப்பட்டாலும் அவர் விருப்பின்றி செயல்படுவதுதான் காலகாலமாக இருக்கின்ற ஒரு மரபு. ஆனால் திமுக ஆட்சியை பொறுத்தவரையில் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருதோ, இதற்கு முன்னாடி பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன் அவருடைய காலம் எப்படி ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு காலமாக இருந்தது நிச்சயமாக மறக்க முடியாது. எப்படியெல்லாம் நாங்கள் வெளியேற்றப்பட்டோம், அம்மாவை எந்த அளவுக்கு அவமரியாதை செய்தார்கள். அதே போன்று 89, 91, 91ஆம் ஆண்டு காலகட்டத்திலே மார்ச் 25ஆம் தேதி அன்று 89ஆம் ஆண்டு அன்றைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வன்முறை கட்டவிழ்த்துப்பட்டு சட்டமன்றமே ஒரு அனகலமாகியது. இப்படியெல்லாம் திமுகவுடைய ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வரலாறு இருக்கின்ற நிலையில அவங்க கிட்ட இருந்து அந்த ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது. அவங்க கிட்ட இருந்து ஒரு பேரவைத் தலைவரிடத்திலிருந்து திமுக பேரவைத் தலைவர் திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட பேரவைத் தலைவரிடத்திலிருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி பார்க்காமல் ஒரு கருத்துக்கள் சொல்வதற்கு அனுமதிப்பார் என்ற அந்த கருத்து நிச்சயமா ஏற்படாது. ஒரு நியாயமான தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனையை கூட எழுப்ப விடாமல் மக்கள் மத்தியிலே சென்று விடாமல் இருப்பதற்காக அப்ப என்ன சொன்ன, அப்ப பூசணிக்காய் மறைத்து விட்டால், சோற்றுல மறைத்து விட்டால் அது முடியுமாது? அவ்வளவுதான். மக்கள் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலே எடுத்துரைப்பதற்கு அது சட்டமன்றத்தை ஒரு கருவியா ஒரு ஜனநாயகத்துடைய அங்கமா இருக்கு. அதுலயே ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா எங்க போய் இந்த அதனாலதான் அவர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். ஒரு கடந்த காலத்துல முழுமையான அளவுக்கு ஒரு எதிர்கட்சிகளை ஒரு ஆளுங்கட்சி சபாநாயகராக இருந்து கொண்டு ஒரு விருப்பத்தன்மையோடு ஆளுங்கட்சி சபாநாயகராக இருந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி குரல் வழியை நெருக்கின்ற வகையில தான் அந்த பேரவைத்துடைய அந்த செயல்பாடு இருந்தது. எனவேதான் அவர் மேல அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க இல்லையா, இப்ப இந்த கேள்வி, இப்போ இதுக்கு பதில் வருது. இப்போ அப்படி இருக்கும்போது இதுவே மக்களுக்கு தெரிகின்ற ஒரு வாய்ப்பா நிச்சயமா அமையும். அதனால அவங்க மெஜாரிட்டி இருக்காங்க, அதனால பேரவைத் தலைவருடைய அந்த இதுல வாக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்துல அவங்க வெற்றி பெறும். ஆனா மக்கள் மத்தியில வெற்றி பெறுவது என்பது இனிமேல் நடக்காத காரியம். மக்கள் எல்லாமே வேடிக்கை பார்த்தா இருக்காங்க. முழுமையா ஒரு ஜனநாயகத்துடைய குரல் வழியை நெருக்கின்ற வகையில தான் பேரனுடைய அந்த செயல்பாடு இருக்கு. எனவே அந்த வகையில தான் இது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோம். அது தோல்வியும் தெரியும் கண்டிப்பா. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப நீங்க கேக்குறீங்களா, இதை வச்சு கேள்வி கேட்கும்போது எங்களுடைய தலைமை கழக நிறுவனம் முன்னாள் அமைச்சர் பதில் சொல்லும் போது மக்கள் மத்தியில போய் இது சேருகின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கும். சார், ஏற்கனவே அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பேசிய போது அவங்க பேசியது ஒளிபரப்பு செய்யப்படலை போன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்துதான் நீங்க இன்னைக்கு அப்பாவை சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்க கோரி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தீங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடங்கிய போதே இன்றைய தினமும் இந்த நேரலை ஒளிபரப்பு நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதுதான் ஜனநாயக குரல் வழியை நெருக்கிறது. இது உண்மையிலேயே அவங்க ஜனநாயகத்தின்படி ஒரு சட்டமன்ற மரபுகளின்படி மாண்புகளின்படி விருப்பு இல்லாம இருக்க ஒரு தன்மை இருந்தா இதே அவங்க காட்டியிருக்கலாமே நேரடி ஒளிபரப்பு. அப்ப இதையே நேரடி ஒளிபரப்பு செய்ய மறுக்கிறீங்கன்னா அப்போ குரல் வழியை நெருக்கப்படுதான்னு அர்த்தம். எனவே முழுமையா இது ஒரு ஜனநாயகத்துடைய குரல் வழி, அதுவும் எதிர்கட்சியினுடைய குரல் வழி. எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் பேச விடாம பண்ணி அவருடைய பேசுறது வெளியில போகக்கூடாதுன்ற அடிப்படையில இது செய்யப்படுகின்ற அந்த ஒரு மோசமான ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதனால இவங்க கிட்ட இருந்து தர்மம், நியாயம், மரபு இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாத்தையும் தர்மம், நியாயம், மரபு, சட்டம் எல்லாத்தையும் காத்துல பறக்க போட்டுட்டு தான் வச்சதுதான் சட்டம். அதுதான் சொல்லுவாரு. அதாவது வல்லவன் பொறுத்ததெல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, சிலர் வாழ நினைப்பதெல்லாம் சட்டமாகணும் தம்பின்னு. அது மாதிரி வல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சிட்டு தான் சட்டம் நினைக்க கூடாது.
2026 இருக்கு இல்லையா, மக்கள் தீர்ப்பு அப்போ வரும்போது தெரியும். நன்றி சார், உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நன்றி.